நேற்று நம்முடைய நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். பெண்கள் ஈத்திகாஃப் இருக்கலாமா வீட்டிலே அப்படி என்று கேட்டிருந்தார். பெண்கள் வீட்டிலே ஈத்திகாஃப் இருக்கலாம். ஏன்னா அவங்க பள்ளியில் இருக்க முடியாது. அதனால் அவங்க வீட்டில் ஈத்திகாஃப் இருக்கலாம். எப்படி இருக்கணும் என்றால், வீட்டிலே அவர்கள் சமைப்பதற்கோ அல்லது வீட்டு வேலைகள் செய்வதற்கோ ஆளுகள் இருந்து அவர்களுக்கு சாப்பாடாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நீங்கள் வீட்டிலே ஈத்திகாஃப் இருக்கலாம். இல்லை, வீட்டில் நான் தான் சாப்பாடாக்கணும் அப்படி என்றால் நீங்கள் வீட்டிலே ஈத்திகாஃப் இருக்க முடியாது. ஈத்திகாஃப் இருந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு வழிகள் இருக்கின்றது. உங்கள் வீட்டிலே உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய மகனோ உங்களுடைய சொந்தங்கள் யாராவது ஒருத்தர் பள்ளிவாசலிலே ஈத்திகாஃப் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் ஹிதுமத்து செய்து அவர்களுக்கு உணவை கொண்டு போய் கொடுப்பது, தண்ணீரை கொண்டு போய் கொடுப்பது, இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வது, இது போன்று ஒரு செயல்கள் செய்தால் ஈத்திகாஃப் இருந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.